பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் ஆகிய 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து 8வது நாளாக நடைபெற்று வரும் இந்த அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கள். பொது உடைமை சித்தாந்தத்தை நமக்கு தந்த காரல் மார்க்ஸ் அவர்கள், தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அடிமை சங்கிலியை தவிர என்று ஒரு பொன்னான முழக்கத்தை தன்னுடைய கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவிலே எடுத்துரைத்தார். அந்த முழக்கத்திற்கு ஏற்ப கட்சிகள் கடந்து, இயக்கங்கள் கடந்து, தொழிற்சங்கங்கள் கடந்து, உரிமைகள் என்று வந்துவிட்டால் நாங்கள் கட்சி பார்க்க மாட்டோம், சங்கம் பார்க்க மாட்டோம், இயக்கம் பார்க்க மாட்டோம், உரிமைகளுக்குத்தான் முதன்மை வழங்குவோம் என்று நமக்குள்ளாக இருக்கக்கூடிய வேறுபாடுகளை கடந்து இந்த உரிமைகளுக்காக தொடர்ந்து நாம் போராடி வருகிறோம். நாம் வைக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான கோரிக்கை என்பது நாம் புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை. எல்லா அரசு பணியாளர்களுக்கும் இருப்பதுதான் நிரந்தர பணி, அவர்களுக்கு இருப்பதுதான் காலமுறை ஊதியம், அவர்களுக்கு இருப்பதுதான் பென்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வூதியம். இதுவெல்லாம் அடிப்படையான உரிமைகள். அப்ப அடிப்படை உரிமையை நிறைவேற்றி தர கோரிதான் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகிறோம். நீங்க ஒரு செய்தியை தெளிவாக புரியணும். ஆளக்கூடியவர்கள் அரசாங்கத்திற்கு வருவாய் எதன் மூலம் அதிகமாக வருது? டாஸ்மாகின் மூலமாக அதிகமாக வருது. 2025ஆம் ஆண்டினுடைய டாஸ்மாகினுடைய வருமானத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் 48,344 கோடி ரூபாய் டாஸ்மாகின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வருவாயாக கிடைத்திருக்கிறது. 2025ஆம் ஆண்டினுடைய பொங்கலுக்கான மது விற்பனை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா 725 கோடி ரூபாய் டாஸ்மாகின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வருமானம் கிடைச்சிருக்கு. அதே 2025 தீபாவளிக்கு டாஸ்மாகினுடைய மது விற்பனை எவ்வளவு நடந்திருக்குதுன்னா 790 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடந்திருக்கு. இப்படி டாஸ்மாகினுடைய தொழிலாளர்கள் பொங்கல் என்றும் பாராமல், தீபாவளி என்றும் பாராமல், பண்டிகை நாட்கள் பாராமல், விடுமுறை நாட்கள் என்று பாராமல், எனக்கு முன்பாக அண்ணன் பல விஷயங்கள் நகைச்சுவை எடுத்து சொன்னாங்க. ஆனா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது அவ்வளவு வழி. ஏன்னா நீங்க மற்ற அலுவலகத்துக்கு போனீங்கன்னாவது உங்களுக்கு ஒரு ஏசி இருக்கும், ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கும், ஒரு போதுமான காற்றோட்டமான வசதி இருக்கும், தரமான அரசு கட்டிடங்கள் இருக்கும், கூட சக பணியாளர்கள் பேசுவதற்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இப்படி ஒரு 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 நியாயமான ஒரு வேலை பார்க்கறதுக்கான அடிப்படை வசதிகள் இருக்கும். ஆனால் டாஸ்மாக் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் 10 கடை. இவ்வளவு அங்க ஃபேன் இருக்குமான்னு தெரியாது, காத்தோட்டத்துக்கு மூச்சு விடுறதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியாது. வர்ற குடியார அத்தனை பேரும் பல கிறுக்குல பல பிரச்சனைகள் அங்க வருவான், அவனை சமாளிக்கணும். அது போய் இவர் சொன்னார்ல அண்ணன், அங்க பாட்டில் எடுக்கிறதுல இருந்து, கூலி அந்த பொருளை இறக்கி வைக்கிறதுல இருந்து, காலி பாட்டில திரும்ப பெறுறதுல இருந்து, பில்லு போட்டு கொடுக்கறதுல இருந்து, அதை பதிவு பண்றதுல இருந்து, அந்த பாட்டிலுக்கு திரும்ப 10 ரூபாய சில்லறையா கொடுக்கறதுல இருந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனையும் எடுத்து சொன்னாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்ய முடியாத பிரச்சனையா? தமிழ்நாடு அரசாங்கம் நினைத்தால் இந்த பிரச்சனையை எல்லாம் ஒரு நிமிடத்தில் கலைந்துடலாம். இந்த வாக்குறுதியையும் நீங்கள் போன தேர்தல் வாக்குறுதியில அறிக்கையில கொடுத்திருக்கிறீங்க. திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியான 2021 தேர்தல் அறிக்கையில 153வது வாக்குறுதியில 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த பணியாளர்கள் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் நிரந்தர பணிக்கு பரிசீலனை சொல்லியிருக்கிறீங்க. அப்ப 4.25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இனி அடுத்த தேர்தலை சந்திக்க போறீங்க. இனி அடுத்த தேர்தல் அறிக்கையை வரைவு குழுவை அமைப்பதற்கு நீங்க குழுவை வச்சுக்கீங்க. அதுக்கெல்லாம் கருத்து கேட்கறீங்க. அந்த கருத்தை தான் 8 நாளா பிரதிபலிக்கிறாங்க. அவங்களை கைது பண்றது நியாயமா? அவங்களை போராட விடாமல் தடுக்கிறது நியாயமா? எது நியாயம்? தொழிலாளர்கள் விரோத
தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. அவங்க என்ன பண்ணீங்க? அவங்களும் இதேதான் நிரந்தர பணி வேண்டி கோரிக்கை முன்வச்சாங்க. 160 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டம். அதுல சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வெளியே அங்க போராடினாங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருதுன்னு இரவோடு இரவாக காவல்துறை அலுவலகத்தை ஏவி அவருடைய போராட்டத்தை கலைச்சிங்க. என்னாச்சு? விடாமுடியான போராட்டத்தின் மூலியமாக அரசாங்கம் பணிந்தது. தொழிலாளர்களுடைய போராட்டம் ஒன்றுவிட்டால் என்ன நடக்கும்? அரசாங்கம் பணியும். அதற்கு தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தான் ஆக சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல நான் சொல்றேன், அவங்க என்ன உறுதியோடு போராடினார்களோ அதே உறுதியோடு நீங்களும் போராடினாங்க. நாம போராடுவோம். இது நியாயமான கோரிக்கை. அப்ப இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலிக்கணும். 8 நாட்களாக ஏன் போராட விடுறீங்க? இந்த கோரிக்கை என்ன? இதை நாங்க பேசுவோம், சாதக பாதகம் விவாதிப்போம். உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. தொழிலாளர்கள் நீங்க தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய கருத்தை சொல்லட்டும். ஒரு முடிவுக்கு வருவோம். இப்படி உட்கார்ந்து போராட இப்ப நாளைக்கு கடை அடைப்புன்னு சொல்ல போறோம். யாருக்கு பாதிப்பு? உங்களுக்கு ஏதாவது பாதிப்பா? ஒண்ணும் இல்ல. கடை அடிச்சு போட்டு அங்க உட்கார்ந்து இங்க உட்கார போறாங்க. நீங்க காத்து விழுந்தாங்க, அதுவும் கிடையாது. அப்ப 3 மணி நேரம் கடை அடிக்க போறேன்றாங்க. அரசாங்கத்துக்கு தான் எனக்கு அது குடிச்சா அவன் தான் நல்லாடுவான். குடிக்கிறான்னு அரசாங்கம் நல்லாடி போகுது. கடையை மூடாங்கன்னா அரசாங்கத்தால் ஏற்கனவே 12 கோடி கடை ஆகிடுச்சு. இனி இதையும் இவங்க தொடர் போராட்டம், தொடர் புறக்கணிப்பு, தொடர் கடை மூடல் என்றால் இது தேவையில்லாத பிரச்சனையாக கொண்டு போய் முடியும். அதனால தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த போராட்டத்தை செவிசாய்க்கணும். நீங்க கார்ல் மார்க்சின் சிறையை தான் திறக்கிறீங்க. கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னால் தொழிலாளருடைய உரிமைக்காக போராடலாம், தொழிலாளருடைய நலனுக்காக பேசினார். அதற்காகவே கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவை உண்டு பண்ணார். அந்த கார்ல் மார்க்ஸுக்கு சிலை திறப்பதல்ல உண்மையிலே அவருக்கு செய்யறது. தொழிலாளர்களை வஞ்சிக்காமல் இருப்பதுதான் உண்மையிலேயே கார்ல் மார்க்ஸுக்கு செய்யக்கூடிய மரியாதை. நீங்க தொழிலாளர்களை வஞ்சித்து விட்டு அவர்களுடைய அடிப்படை கோரிக்கைகளையும் உரிமைகளையும் நீங்கள் நிறைவேற்றாமல் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை திறந்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸுக்கு சிலைக்கு உயிர் கார்ல் மார்க்ஸுக்கு சிலை காரிருக்கு. அப்ப நீங்க கார்ல் மார்க்ஸ் சிலை திறப்பது இருக்கட்டும், அது தேவைதான். ஆனால் அதை விடவும் மிக முக்கியமான உரிமை கார்ல் மார்க்ஸ் இந்த நோக்கத்தை முன்வைத்தாரோ, கார்ல் மார்க்ஸ் இந்த சித்தாந்தத்தை தந்தாரோ, கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எந்த தொழிலாளர்களுடைய உரிமைக்காக தொழிலாளர் உரிமை, தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளர் ஒற்றுமை என்று பேசினாரோ, போராடினாரோ, அவர் தன்னுடைய எழுத்துக்களை வெளிப்படுத்தினாரோ அதை நீங்க நடைமுறைப்படுத்தணும். அந்த சித்தாந்தத்தை, அந்த கொள்கையை நீங்க செயல்படுத்தணும். அதுதான் உண்மையிலே கார்ல் மார்க்ஸுக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். அதை விட்டு தொழிலாளர்களை வச்சுட்டு விட்டு அவருடைய போராட்டத்தை வச்சுட்டு நீங்க பாருங்க, சொல்றாங்க 15,000 ரூபாய் சம்பளம், 12,000 ரூபாய் சம்பளம், அதே 2,500 ரூபாய் 2,000 ரூபாய் பிடிச்சுக்கிறாங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை வச்சு எப்படி வாழ முடியும்? ஒரு 12,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கிட்டு யாருங்க வாழ முடியும்? சாதாரண ஒரு சுக்கி சொமாட்டோ ஓட்டக்கூடிய குறைச்சி மதிப்பிடல ஓட்டக்கூடியவருக்கு ஒரு நாளைக்கு இவர்கள் வேலை பார்க்கக்கூடிய அதே 10 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா 1,500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அப்ப 30 நாள் வேலை என்றால் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. யாரு? யாரோ ஒரு தனியார் முதலாளி கம்பெனிக்கு கீழே வண்டி ஓட்டுவீங்க, ஒரு பைக் ஓட்டுறவோ, ஆட்டோ ஓட்டுறவோ, கார் ஓட்டுறவோ சம்பாதிக்கிறாங்க. 23 வருஷமாச்சு நீங்க படிக்கிறது. உங்களுடைய கோரிக்கை என்பது இன்றைக்கு நன்றி கோரிக்கை, ஒரு தலைமுறை கோரிக்கை. 23 வருஷம் தான் நீங்க சாத்தியப்படுத்திக்க வேண்டாமா? இதுல போராட வைக்கிறது அசிங்கம் இல்லையா? என்ன கூட வரை கேட்டாங்க, இவங்க கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன? வேணா செலவிக்கிறதுக்கு 80 கோடி ஒதுக்க போறீங்க, மற்ற எதுக்கெடுக்கலாமோ காசு செலவு பண்ண போறீங்க, விளம்பரத்துக்கு அவ்வளவு காசு செலவு பண்றீங்க. இதுவா முக்கியம்? விளம்பரமா உங்களுக்கு ஓட்டு போட போகுது, பேராசிரியர் உங்களுக்கு ஓட்டு போட போகுது. ஓட்டு போடக்கூடிய மக்கள் இவர்கள், உங்க கூட்டணி கட்சிக்காரர்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அப்ப நீங்க விளம்பரத்துக்கு செலவு பண்ண காசை விட, சிலைக்கு வைக்கக்கூடிய காசை விட, மற்ற வீண் விரயமான ஆடம்பரமான விஷயங்களுக்கு செலவழிக்கிற காசை விட பணி நிறுவனம் கொடுப்பதையோ, தொகுப்பூதியம் வழங்குவதையோ, ஓய்வூதியம் வழங்குவது என்ன கட்டுப்பட போகுது அரசாங்கம்? அப்ப இது நியாயமான கோரிக்கை. நான் மீண்டும் மீண்டும் அதை தான் வலியுறுத்துறேன். அரசாங்கம் தொழிலாளர் விரோத போக்கை கைவிட்டு விட்டு நீங்க என்ன செய்யணும்? முதல்ல கூப்பிட்டு பேசு. 3 முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்கல்ல, நிரந்தர பணி கேட்கிறாங்க. நிரந்தர பணி என்பது
அத்தியாவசியமான ஒன்று. முதல்ல டாஸ்மாக்ல நிரந்தர பணியை உறுதிப்படுத்துங்க. அதற்கு பிறகாக நீங்க ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. என்னது? திமுக தேர்தல் வாக்குறுதியில 360வது வாக்குறுதியாக நாங்கள் இல்ல 360 வாக்குறுதி இருக்கு. 360வது வாக்குறுதியில டாஸ்மாக் கடைகளை படிப்படியா மூடுவோம் வாக்குறுதியா கொடுத்திருக்கீங்க. அதையும் மூடுங்க. யாரும் விரும்பி டாஸ்மாக் பணிகள் இல்ல. அரசாங்கம் மாற்று பணி நல்ல பணி கொடுத்தா போறீங்க எல்லாம் படிச்சவங்க இருக்காங்க. எம்பிஏ பட்டதாரிகள் முதற்கொண்டு நீங்க இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் ஒரு கலெக்டராக ஒரு அக்கௌண்டன்டாக வேற என்னென்ன அரசாங்க பணி நல்ல பணிகள் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அப்ப இன்னைக்கு அவங்களுடைய கோரிக்கை என்பது டாஸ்மாக முதல் நிரந்தர பணியை கொண்டுவாங்க. அப்ப படிப்படியாக நீங்க மூடும் போது அந்த பணியாளர்களை இன்னும் பல அரசாங்க பணிக்கு கொடுங்க. அங்கேயும் நிரந்தர பணியை கொடுங்க, தொகுப்பூதியை கொடுங்க, நிரந்தர வேலை வாய்ப்பு கொடுங்க. இதை கொடுத்த அரசாங்கம் சாத்தியப்படுத்தணும். அப்ப 153வது வாக்குறுதி என்பது நீங்க கொடுத்த வாக்குறுதி தான். 360வது வாக்குறுதி என்பது நீங்க கொடுத்த வாக்குறுதி தான். அப்ப இந்த 2 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி உடனடியாக தமிழ்நாடு அரசுக்கு இதற்கு செவிசாய்த்து கோரிக்கையை நிறைவேற்றி ஒரு நல்ல முடிவை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்க வேண்டும். அதற்கு துறை சார்ந்த அமைச்சர்களும் துறை சார்ந்த நிர்வாக பணியில் இருக்கக்கூடிய அரசு மேற்பணியாளர்களும் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போகணும். இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும். இது சரியான நேரம். தமிழ்நாடு அரசு இதற்காக செய்தது வாக்குக்காக கண்டிப்பா செஞ்சே ஆகும். தேர்தலை குறைந்தபட்சம் கருத்தில் கொண்டாவது இவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த போராட்டம் கட்டாயம் தொடரும். நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்லுவேன். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த போராட்டத்திற்கு நான் பேச வந்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த போராட்டத்தை கலந்து கொள்வதற்காக என்னுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவங்க கேட்டாங்க. தேர்தல் பணிச்சுமே உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. அந்த தேர்தல் பணிகள் ரொம்ப வீரியமா போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி வர முடியல. இந்த போராட்டம் கட்டாயம் தொடருமாயின் இனி அந்த சீமான் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்கிற உறுதியையும் அரசாங்கம் உடனடியாக இந்த கோரிக்கை 3 அத்தியாவசியமான கோரிக்கை நிரந்தர பணி, தொகுப்பூதியம், ஓய்வூதியம் இந்த 3ஐயும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். சொல்வது போல இயக்கம் கடந்து நம்ம கட்சிகள் கடந்து இந்த தலையாய உரிமை கோரிக்கைக்காக நாம் தொடர்ச்சியாக களத்தில் நிற்போம். கோரிக்கைகள் வென்று முடிப்போம். அதுவரை தொடர்ந்து போராடுவோம். வாய்ப்பு நன்றி. வணக்கம்.